வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. சிம்பிளாக பண்ணலாம். எல்லாம் வீட்லேயே இருக்கிற மசாலா வச்சு தான் பண்ணுறது. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த பொருள் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் அரைக்க போகிறது இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இருக்கிற பொடி மட்டும்தான் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் வச்சு பண்ணுறோம். இதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காவை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பூச்செல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 உரித்து வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பெரிய வெங்காயம். அப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வச்சு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம். கரெக்டாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க ரொம்பவே ஈஸியாக இந்த குழம்பு பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த நம்ம அடுத்து குழம்புல போட போகிறோம். அப்போ அந்த உப்பு காரம்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு ஒன்றும் பாதியமாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டும் நல்லா எண்ணெயில் அந்த ஸ்மெல் நல்லா வரும்போது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை போட்டு மறுபடியும் வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவராக வரும் பொழுது தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினா போதும். எடுத்து வச்சுருந்தா அந்த மசாலா குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு போட்டு கொஞ்சமாக நல்லா பெரட்டி விடுங்க. அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் ஒரு பாதி தக்காளியும் ஒரு 2-3 சின்ன வெங்காயமும் எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறோம்ல, லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்கள் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை ஊற்றி திரும்ப குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வர இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிது பாருங்களா. அப்போ கத்திரிக்காவை இந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கணும்ல, அதை போட்டு குழம்ப ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வேகமாக கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கிட்ட நீங்கள் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த டைமில் ஒரு சின்ன அளவு நம்ம என்னென்னா வெல்லத்தை போட்டுக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடு. குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே வச்சு ஈஸியாக வீட்டில் நம்ம அப்படியே கல்யாண வீட்டில் தர வத்த குழம்பு டேஸ்ட்டில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மேலும் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.